நிகழ்தகவு. 17 வருடங்களுக்கு பிறகு சிஎஸ்கேவை தோற்கடித்த ஆர்சிபி ஐபிஎல் வரலாற்றிலேயே முதன் முறையாக சேப்பாக்கத்தில் விண்ணை முட்டும் அளவிற்கு கேட்ட ஆர்சிபி ரசிகர்களின் சத்தம். ஆர்சிபி வெற்றியை கொண்டாடலாம் என கூறி மர்டர் பிளான். நண்பனை இரும்பு ராடால் சரமாரியாக தாக்கிய கும்பல். இளைஞர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதற்கு என்ன காரணம்? குற்றவாளிகளை போலீஸ் கைது செய்தார்களா? ஐபிஎல் வரலாற்றிலேயே முதல் முறையா சேப்பாக்கம் கிரவுண்டுல எங்க திரும்பினாலும் ஆர்சிபிங்கிற சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா 17 வருஷத்துக்கு அப்புறம் சேப்பாக்கத்துல வச்சு ஆர்சிபி சிஎஸ்கேவை தோற்கடிச்சிருக்குது. அது சோர்ந்திருந்த ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு எனர்ஜி டானிக் குடிச்ச மாதிரி இருந்திருக்கு. தலைகால் புரியாம குஷியில இருந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லோரும் சாலா கப் நமதேங்கிற கனவு உலகத்துல மிதந்துட்டு இருந்த நேரத்துல வாடா மச்சான் நாமளும் ஆர்சிபி வெற்றிய செலிப்ரேட் பண்ணலாம்னு ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போய் அவரோட கதையவே முடிக்க பார்த்திருக்காங்க. சென்னை பெருங்குடியில நடுராத்திரி 1 மணிக்கு ஒருத்தர் காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் பலமா கேட்டிருக்கு. அந்த சத்தத்தை கேட்ட பொதுமக்கள் ஓடி போய் பார்க்க அங்க இளைஞர் ஒருத்தரை 4-5 பேர் சேர்ந்து கண்மூடித்தனமா அடிச்சதோட தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அதுக்கு பிறகு இளைஞரை கொலைவெறித்தனமா அடிச்ச இளைஞர்கள் யாரு, இளைஞர்களுக்கு அப்படி என்ன கொலை வெறின்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கியிருக்காங்க போலீஸ். முதல் கட்டமா இளைஞரை தாக்குனவங்க அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஒன்னு விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதுல தான் இளைஞரை தாக்குன 5 பேரோட அடையாளத்தை கண்டுபிடிச்ச போலீஸ்காரங்க அவங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. போலீஸ் தேடுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தலைமறைவான இளைஞர்களை போலீஸ் ரவுண்டு கட்டி தட்டி தூக்கி இருக்காங்க. அடுத்து 5 பேரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிக்கிட்டு வந்து அவங்க ஸ்டைல்ல விசாரணை பண்ணியிருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில தாக்குதலுக்கு ஆளான இளைஞரோட பேரு ஜீவரத்தினம் அப்படிங்கிறதும் அவர் மேல தாக்குதல் நடத்தினது வேற யாரும் இல்ல அவருடைய ஃப்ரெண்டு அப்பு அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. பெருங்குடி கல்லுக்குட்டை பகுதியில வாழ்ந்துட்டு வர அப்பு மேல ஏகப்பட்ட திருட்டு கேஸ் நிலுவையில இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேளச்சேரியை சேர்ந்த ஜீவரத்தினமும் பல இடங்கள்ல திருட்டுல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருக்காரு. அப்புவுக்கும் ஜீவரத்தினத்துக்கும் ஜெயில தான் பழக்கமே ஏற்பட்டிருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட இந்த பழக்கம் இப்ப வரைக்கும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜாமீன்ல வெளியே வந்த 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மது குடிக்கிறது வெளியே போறதுன்னு இருந்திருக்காங்க. அப்பு வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போன ஜீவரத்தினம் நண்பனோட மனைவின்னு கூட பார்க்காம தவறா நடந்துகிட்டதா சொல்லப்படுது. மனைவி கிட்ட தப்பா நடந்துகிட்டதா ஜீவரத்தினம் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு அப்பு. அவன் தனியா கையில மாட்டினா கதைய முடிச்சிடணும்னு கொலை வெறியோட சுத்திட்டு இருந்திருக்காரு. மார்ச் 28ஆம் தேதி அப்புவும் ஜீவரத்தினமும் தன்னோட நண்பர்கள் 4 பேர் கூட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் அப்புவுக்கு போன் பண்ணின அவங்களுடைய மனைவி வேலை முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மது போதையில மட்டையாகி இருந்த அப்புவோட போன் காலை ஜீவரத்தினம் எடுத்திருக்காரு. அதுக்கு பிறகு அப்புவோட மனைவியை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஜீவரத்தினம் போக அவங்க ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிருக்காங்க. என் கணவரை தான் வர சொன்ன, நீ எதுக்கு இங்க வந்தன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போதையில இருந்த ஜீவரத்தினம் அவங்களோட கைய பிடிச்சு இழுத்து தவறா நடந்திருக்காரு. அடுத்து அவனை தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனவங்க
ஜீவரத்தினம் தன்கிட்ட நடந்துகிட்டத பத்தி கணவன் அப்பு கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரமடைஞ்ச அப்பு ஜீவரத்தினத்தோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு ஜீவரத்தினத்துக்கு கால் பண்ண அப்பு, வா மச்சான், ஆர்சிபி வின் பண்ணதை செலிப்ரேட் பண்ணலாம்னு கூப்பிட்டு இரும்பு ராடால சர்ற மாரியா அடிச்சிருக்காங்க. இத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில வெளிவந்திருக்கு. அடுத்து அப்பு, அஜய்னு மொத்தம் 5 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். நிகழ்தகவு